செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு த சேனல் பண்டில் ஆஃப் டேல்ஸ். கதையோட பேரு தி கர்ஸ்ட் ராயல் பிரின்சஸ். ஒரு ராஜ்யத்துல ஒரு அழகான இளவரசி இருந்தா. அவ பேருதான் இசபெல். பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவ எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சது இல்ல. அவ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டான்னா அவளுக்கு அது உடனே கிடைச்சிடும். அந்த அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா இசபெல். அதனால அவளுக்கு தன்னோட வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் கர்வமும் பெருமையும் கூட இருந்துச்சு. ஒரு நாள் இசபெலோட பிறந்த நாள் வந்துச்சு. அந்த மொத்த ராஜ்யமும் அத கோலாகலமா கொண்டாடினாங்க. ஆடம்பரமான ஆடையும் விலை உயர்ந்த நகைகளையும் போட்டு இசபெல் அவ்வளவு அழகா இருந்தா. அங்க வந்த சில இளவரசர்களுக்கு கூட அவளோட அழக பார்த்து அவ கூட பழகணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்போதான் ஒரு வயசான பாட்டி அவளோட பிறந்த நாள் கொண்டாட்டம் நடக்கிற அரண்மனைக்குள்ள வந்தாங்க. அந்த வயசான பாட்டி பாக்குறதுக்கு அழுக்கு படிஞ்சு ரொம்பவே பாவமா இருந்தாங்க. இசபெல் ஒரு இளவரசர் கூட நடனமாடிக்கிட்டு இருக்க அவங்க அவளுக்கு பக்கத்துல போனாங்க. அவங்கள பார்த்ததும் இசபெலுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. ஹே, யார் நீ? இங்க என்ன பண்ற? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. உன்னை பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு இசபெல் கத்திட்டே அந்த வயசானவங்களை பிடிச்சு தள்ளி விட கீழே விழுந்த அந்த வயசான பாட்டி இசபெல்ல ரொம்ப கோபமா பார்த்தாங்க. இதுக்கான தண்டனைய நீ கூடிய சீக்கிரம் அனுபவிப்ப அப்படின்னு சாபம் விட்டுட்டு அந்த பாட்டி அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போக இசபெலுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அவங்க மாயமா மறைஞ்சத பார்த்து சுத்தி இருக்கிற எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்க பிறந்த நாள் கொண்டாட்டமும் முடிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி இசபெல் ரொம்ப களைப்பா இருந்ததால நல்லா தூங்கினா. அடுத்த நாளும் விடிஞ்சது. என்னைக்கும் இல்லாம சுத்தி அவ்வளவு சத்தம் கேட்க தூக்கத்துல இருந்து கண்முழிச்சு பார்த்த இசபெலுக்கு தான் எங்க இருக்கிறோன்னே புரியல. அவளோட ஆடம்பரமான அரண்மனை இப்ப குடிசையா மாறி இருந்துச்சு. அவளோட பெரிய கட்டில் இப்போ ஓலைப்பாயா இருந்துச்சு. அவளோட ஆடையும் வறுமையில இருக்கிற மக்களோட ஆடைகள் மாதிரி ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. இசபெலுக்கு எதுவுமே புரியல. அவளோட அம்மா அப்பாவான ராஜ்யத்தோட ராஜாவும் ராணியும் சாதாரண உடையில அவ பக்கத்துல இருந்தாங்க. அப்பா, அம்மா, நாம இங்க என்ன பண்றோம்? இது என்ன ஆடை? நம்மளோட அரண்மனை எங்க அப்படின்னு அவ அதிர்ச்சியோட கேட்க அவளோட அப்பாவும் அம்மாவும் அவளை புரியாம பார்த்தாங்க. என்ன பேசுற இசபெல்? இதுதானே நம்மளோட வீடு. உனக்கு என்ன ஆச்சு? சீக்கிரம் வா, நம்ம சந்தைக்கு போகணும் அப்படின்னு அவளோட அப்பா சொல்லிட்டு அங்க இருந்து போக அப்பதான் இசபெல் நேத்து பிறந்த நாள் கொண்டாட்டத்துல நடந்தத யோசிச்சு பார்த்தா. அந்த வயசானவங்களோட சாபம் தான் எல்லாத்தையும் மாத்தி இருக்குன்னு அவளுக்கு அப்போ புரிஞ்சது. இந்த நிலைமைய எப்படி சரி பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. நடந்தத யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்லைன்னு அவளுக்கு தெரியும். அதனாலேயே வேற வழி இல்லாம இந்த வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்ச இசபெல். அப்பாவோட சந்தைக்கு போறது, அம்மாவோட சாதாரண சமையல், மலைக்கு கூட ஒழுகுற சின்ன வீடு, வறுமை, பட்டினின்னு அவளோட வாழ்க்கை மொத்தமா மாறி போச்சு. இந்த வாழ்க்கைய வாழும் போதுதான் இசபெலுக்கு முன்னாடி தான் நடந்து கொண்டது எவ்வளவு பெரிய தப்புன்னே புரிஞ்சது. அந்த வயசானவங்க கிட்ட நான் அப்படி நடந்துகிட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க கடவுளே அப்படின்னு மனசுக்குள்ள வேதனைப்பட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு அவ குடிசையோட வாசல நின்னு யாரோ அவளை கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. இசபெல் போய் அது யாருன்னு பாக்க அன்னைக்கு வந்த மாதிரி அதே அழுக்கு படிஞ்ச ஆடையில ஒரு வயசான பாட்டி நின்னுட்டு இருந்தாங்க. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்க தன்னோட தட்டுல இருந்த சின்ன பிரெட் துண்டை பார்த்தா இசபெல். ஒருவேளை அந்த பிரெட் துண்டை அவ அவங்களுக்கு கொடுத்தான்னா இன்னைக்கு ராத்திரியும் அவ பட்டினிதான். ஆனா இசபெல் தன்னோட பசிய பத்தி எல்லாம் கொஞ்சமும் யோசிக்கல. உடனே தட்டுல இருந்த பிரெட் துண்டை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணிய குடிச்சிட்டு போய் பாயில படுத்துக்கிட்டா. அந்த வயசானவங்க அவளோட குடிசைய பார்த்து ஒரு மர்மமான சிரிப்பு சிரிச்சிட்டு போக அடுத்த நாளும் விடிஞ்சது. இளவரசி, ரொம்ப நேரம் ஆகிட்டு, அரசர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பணிப்பெண் சொல்ல சட்டுன்னு கண்முழிச்சு பார்த்த இசபெல் இப்போ தன்னோட அரண்மனையில தன்னோட ஆடம்பரமான அறையில இருக்கிற பெரிய கட்டில்ல படுத்துட்டு இருந்தா. அவளுக்கு எல்லாமே மேஜிக் மாதிரி இருந்துச்சு. நடந்தது அத்தனையும் நினைச்சு பார்த்த இசபெலுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சது. நாம யாரையும் தாழ்வா நினைக்க கூடாது, எல்லாருமே சமம் தான். அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல இசபெல் எல்லார் கூடவும் அன்பாவும் பணிவோடையும் நடந்துக்கிட்டா. அவ்வளவுதான் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கான கதை முடிஞ்சிருச்சு. நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு புது கதையோட வரேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.